எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 19:34 சொல்கிறது, ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் காப்பாற்றுவதற்காக நமக்கு அவர் ஆதரவாயிருப்பார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை சுற்றி எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் உனக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ இல்லையோ, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை தப்ப வைப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாருமே இல்லை, நான் அதை போல் உட்கார்ந்து கொண்டு கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கு ஆறுதலாய் பேசக்கூட யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு யோசிக்கலாம். உனக்கு ஆதரவாய் கர்த்தர் இருப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருப்பதற்கான காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:19-20 சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே அவருக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் கர்த்தருக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் என் மேல் வைத்திருந்த பிரியம். நம்முடைய நீதி நியாயத்தை பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமே ஆனால் அவர் ஒரு நாளும் செய்யவே முடியாது. அவர் ஒரு நாள் நமக்கு கிருபை பாராட்டவே முடியாது. ஒரு நாள் நம்மை மேன்மைப்படுத்தவே முடியாது. ஒரு நாள் நம்முடைய அக்கிரமங்களை அவர் பார்த்தாரே ஆனால் ஒன்றும் அவரால் செய்யவே முடியாது. ஆனால் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டுமே ஆனால் பிரியமாய் இருந்தபடியினால். யோசித்து பாருங்கள், நமக்கு அறிந்து வருகிற பிரச்சனைகள் ஒரு பக்கம், அறியாமல் வருகிற பிரச்சனைகள் ஒரு பக்கம், நமக்கு நேராய் நாம் செய்த தவறுக்காக நம்ம எதிர்க்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மேல் பிரியம் வைத்து நமக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை கைவிடாதிருப்பார். நான் உங்களை ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்துவீராக. என் பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருப்பீராக. கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, எல்லாவற்றையும் எழுந்து போன சூழ்நிலைகள் உண்டு. நீர் ஆதரவாக இருப்பீராக. நீர் ஆதரவாக இருப்பீராக. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வாசல்கள் திறக்கட்டும், நன்மை உண்டாக நினைத்திரலும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.